நானே வருவேன் எங்கும் எங்கும் மொத்தம் கூட மாற்ற மாட்டானே எனக்கு. மாப்பிள்ள இப்படி ரோட்ல மாட்டை அவுத்து விட்டுறாங்களே, இதை பத்தி நீ என்ன நினைக்கிற? சொல்லிட்டா சொல்றா, அதானே கேக்குறேன். ஊட்டாண்ட ஏதா கட்டி வைக்கணும் மாட்டை இப்படி அவுத்து விட்டுறாங்க. எப்படி ஆக்சிடென்ட் நடக்குது தெரியுமா? ஆமா மாப்பிள்ள, எனக்கு தெரிஞ்ச ஒரு அண்ணன் ரோட்ல போயிட்டு இருக்கும்போது மாடு குறுக்குல வந்து உயிந்து கை கால் ஒஞ்சிச்சு. நீ கை கால் ஒஞ்சி பத்தியே பேசுற, நான் உசுர போதுறான்றேன். எங்க போச்சே தெரியலையா, இவ்வளோ மாடுக்குதே. ஏன்பா நில்லுப்பா, எங்க போறா? என் மாடு தடவை வந்தேன். இப்படி ரோட்ல அவுத்து விட்டுறீங்களா, எவ்வளவு ஆக்சிடென்ட் ஆகுது தெரியுமா? இருக்கிறதே ஊண்டு இடம், இந்த மாடுங்களை எதுவுமே எங்க நான் கட்டி போறது. இடலாம் நேரத்துக்கு மாட்டு வளர்க்குறா, எவ்வளோ ஆக்சிடென்ட் ஆகுது தெரியுமா? நான் என் வீட்டு மாடு ஆக்சிடென்ட் பண்ற மாதிரி பேசிக்கிற. ஏனோ உன் வீட்டு மாடு ஆக்சிடென்ட் பண்ணதுன்னு சொல்ல, மாட்டை வீட்டுல கட்டி வைக்கலாம்ல. அட திரும்ப திரும்ப சொல்ல முடியும், வீட்டுல கட்டுறதுக்கு இடம் இல்ல, அதுக்காக ரோட்ல விட்டுருவீங்க. எவனாவது ஊய்ந்து சாப்பிட்டோம் பரவாயில்ல, அப்படிதானே? தம்பி என்ன பேசுற நீ? யாருன்னா ஊய்ந்து சாவுவாங்க, நான் மாடு விடுவாங்க. சரிண்ணா, இப்ப மாடு புச்சின்னு போய் கட்ட போறா? மாடு இருக்குதான்னு பாத்துட்டு போறேன். அப்போ புச்சுன்னு போயினா கட்ட மாட்டேன். திரும்ப திரும்ப எத்தனை வாட்டா சொல்றது, இடம் இல்லடா இடம் இல்லடா இடம் இல்லடா. உங்களெல்லாம் ஒண்ணும் பண்ண மாட்டாங்களே, பாவம் அவங்க விதியை நினைச்சுன்னு வேலைக்கு போறாங்க, மாடு குறுக்குல வந்து ஆக்சிடென்ட் பண்ணிடுது. இப்ப என்ன தாண்டா சொல்ல வரீங்க? மாட்டை ஒழுங்கா புச்சின்னு போய் வீட்டுல கட்டி இல்ல கேஸ் போடுவேன். ஏய், இதுக்கெல்லாம் கேஸ் போட்டா என்ன புச்சு போயிடுவாங்களா? புச்சுன்னு போக மாட்டாங்க, கொஞ்சுவாங்க. எந்த காலத்துல இருக்கிறீங்க நீ? எத்தனை மாடு உண்டு? எனக்கு 3 மாடு. மொத்தம் 200 மாடு இருக்கும் பொழுது ஊரு ஃபுல்லா இப்படிதான் விட்டு வச்சுக்கிறாங்களா? ஆமா, பஸ் ஸ்டாண்ட்லாம் பார்த்துருக்கோம். நாங்க மாசம் ஒரு வாட்டி 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி போய் எங்க மாட்டுங்களை பார்ப்போம். எதனா ஊரா மூட்டில சோறை துண்டு வீட்டுல இருக்கிற செடிகள்லாம் மேய்ஞ்சிட்டு கண்ணு போட்டுக்குதான்னு பாப்பீங்க, அதுக்கு தானே? கரெக்டா சொல்லிட்டிய, கண்ணு போட்டுச்சுன்னா வீட்டுக்கு எடுத்துன்னு வந்துடுவேன். இதெல்லாம் பாவம் இல்லையா, இப்படி பண்றீங்களா? டேய், நாங்களாம் விவசாயிடா, நாங்க மாடுலாம் வளர்க்க வச்சு தான் உனக்கு பால் கிடைக்குதுடா. விவசாயி நீ சொல்லாத, எவ்வளவு பேர் மாட்டை பராமரிக்கிறாங்க தெரியுமா? இடம் இருக்கிறவன் பராமரிப்பான், இடம் இல்லாத இப்படித்தான் அவுத்து விடுவான். அப்ப நீ பண்றதெல்லாம் கரெக்ட் தானே? நான் பண்றது தப்பே இல்ல, இருக்கிறவன் எல்லாரையும் திருந்த சொல்லு, நான் திருந்துறேன். இவங்களுக்கான தண்டனை சத்தம் அதிகமாகனா தான் இவங்க திருந்துவாங்க. போடா போங்க, எத்தனையோ பேர் சொல்லி பார்த்தாங்க கேட்கல, நீங்க சொல்லியா கேட்க போறேன். மாப்பிள வேற வழியே இல்ல, நம்ம நடவடிக்கை எடுத்தே ஆகணும் மாப்பிள. ஒன்னும் பண்ண முடியாதுடா உங்களால, போய் போய்ப்ப பாருங்கடா. இதனா திருந்தாதுங்க, நீங்களா பார்த்து எதனா பண்ணுங்க. மாமாப்புல போவோம். நம்ம கேட்ட பீசுங்க வந்துங்க. ஜல் 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 ஜல்ஜா மாப்பிள்ள என்ன சவுண்ட் கேச்சு உனக்கு? கேச்சடா ஜல் ஜல் ஜல்லுன்னு. நம்ம மாப்பிள்ள என்ன பேய் இருக்குமா? எந்த காலத்துல நடக்கிற பேய்கின்னு பயமுத்துற? பேயினால பயந்தான் வருது மாப்பிள்ள. நானே வருவேன். இது கடல்ல வருதா? மாப்பிள்ள பேய்டா. பசிக்குது 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 பசிக்குதா? இதை துண்டுப்போம். மாப்பிள்ள என்னோட நீ தாண்டா குண்டாக்குற. உன் கையை கலை கட்சி சாப்பிடுறதுக்குள்ள நான் போய் ஆளுங்களை கூட்டிட்டு வந்துடுறேன்டா. வாங்கடா வாங்க. பேய் பேய தப்பா நினைச்சுக்க மாட்டியா? உனக்கு நல்ல எலும்பு பீஸா எடுத்துன்னு தட்டுமா? எலும்பு பீஸா சூப்பரா இருக்குமே. மாப்பிள்ள என்ன சொல்லியா? இன்னும் சொல்லடா, உங்க அப்பனை தான். எங்க எலும்பு பீஸ் எங்க? மாப்பிள்ள நீங்க பேய்கிட்ட பேசினீர, நான் உங்க அப்பனை போய் வலிச்சுன்னு வந்துடுறேன். என்னடா விட்டு போறா? நீ பேசினீர வரேன். ஏய் டக்குன்னு கூட்டணும் வா. பேயா உன் பேருனா? எந்த ஊர் நீ? உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க? எங்க அம்மா பீகாரி, எங்க அப்பா தூத்துக்குடி. அம்மா பீகாரி, அப்பா தூத்துக்குடியா? நீயா? நான் கருகம் பக்கம். கருகம் பக்கமா? சரி, நீ எப்படி பேய் ஆகனா? ஏன்னா எங்க அம்மாவுக்கும் எங்க அப்பாவுக்கும் பிடிக்கலன்னு கணத்துல தள்ளி சாவு வச்சிட்டாங்க. ஐயோ ஐயோ, என்ன உன் வாழ்க்கையில இவ்வளவு சோகம் நடந்துக்குதா? என் வாழ்க்கை கதையை கேட்டு உனக்கு ஐயோ வருது இல்ல? ஆமா பேய், மனசு கஷ்டமாகுது. அந்த தடியை தான் வந்து சாணி தடி விட்டு போற மாதிரி. டேய் பிளாஸ்டிக் டப்பாயா, உனக்கு ஜாக் போட்டு அடிச்சிச்சுடா. ஜாக் போட்டு அடிச்சா? ஏய் நான் உடனே வரேன். அங்க இட்ட இருக்குதுல, அங்க பொதில் இருக்குது. நானும் உன் பையனை பார்த்துட்டோம். பொதியலா? என்ன சொல்றது சொன்ன? உண்மைதான் சொல்றேன், வாயா 3 பேரும் சேர்ந்து போய் எடுத்துடலாம். கண்ணு நீ சொல்றது உண்மையான் தானா? உன் வயிறு ஃபுல்லா சோறு போறடா. அட வாயா. நீ கவலைப்படாதா, உன் பசிக்கு ஏத்த மாதிரி நாங்க அப்பப்போ ஒண்ணு புச்சுன்னு வந்து தரோம். தேங்க்யூப்பா. சரி அத வர எங்க அப்பன், அவனை துண்டுற. போய் நீ முதல்ல ஒளிஞ்சுக்கோ. நானே ஒளிவே நானே ஒளிவே. எங்க பொதியில எங்க? போய வரான். எங்கடா மௌன பொதியில? பொதியில் இங்கதான் இருக்குதுப்பா. நாங்க போய் கெடப்பார மம்டிலாம் எடுத்துன்னு வரோம். இங்கதான் இருக்குதா? இருளோனுக்குதாடா? அங்கதான் இருக்குது, போய் பார்த்துன்னு இருப்போ. இருளோனுக்குதா? எங்க இருக்குது பொதியில?
இது என்னது இது மாப்பிள உங்க அப்பா செத்தா வந்துட்டு ஓடிடலாம். ஒதியில் இருக்குது நானுங்க இது என்ன அது கரையில் நிக்குதா என்னடா இது உன்னை கச்சி துண்ண போறேன் பேய். அவனோட ராவு காலத்துல போனது பேய்